ஏய் என்னது என்ன பண்றீங்க? அங்கிள் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சிவா பைக் சீட்டை கிழிச்சிட்டாங்க. அவங்களோட ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அம்மா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பைக் சீட்டை கிழிச்சிங்களா? அப்பா அவங்க துளசியை என் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்க. அது முடியல. அதான் ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிட்டாங்க. பார்க்க பாவமாக தான்ப்பா இருக்கு. ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருங்க. நீங்க யாராவது பாத்தீங்களா? மாமா ஜனனி பாத்திருக்கா. அவதான் ஐ விட்னஸ். மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு விட்டுலாம். கேட்க சொல்லுங்கப்பா. என்னங்க என்னாச்சு? சிவாவோட பைக் சீட்டை துளசியோட சித்தி கிழிச்சிட்டு தான் அவங்க சொல்றாங்க. அந்த அம்மா அப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஆமாப்பா, கண்டிப்பா இது நானும் நம்ப மாட்டேன். பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியலையா? தப்பு யார் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேன். அது என்ன மாமா, தப்பு பண்ணி இருந்தா? அப்போ நான் பார்த்துதான் சொல்றேனே, நீங்க நம்பலையா அங்கிள்? ஏய் ஜனனி, அப்பா என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ பேசாம இரு. சிவா மாமா, அப்ப ஜனனி பொய் சொல்லுவாளா? இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதில்லை. பின்ன எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? அவங்கள அனுப்பிடுங்க. சிவா, ஜனனி பொய் சொல்லுவான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்கடா. அத நான் கண்டிப்பா சொல்லுவேன். வேணும்னா துளசியை கேட்போம், என்ன நடந்ததுன்னு சொல்லுவா. அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? சித்தியாச்சே. யாரா இருந்தாலும் துளசி உண்மையதான் சொல்லுவா. துளசி, நீ சொல்லுமா. ஐயா, சித்தி இனிமே இங்க இருக்க வேண்டாம், அனுப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சதுன்னா என்ன சொல்றீங்க? பாக்குறதுக்கு எல்லாமே பழைய நகையா இருக்குது. அதான் ஏதுன்னு கேட்டேன். எங்க ஊரு காஞ்சிபுரம். நாங்க யார் தெரியுமா? சோழர் பரம்பரை. பெரிய பாரம்பரிய மிக்க குடும்பம். காலங்காலமா எங்க முன்னோர்கள் பயன்படுத்தின நகைதான் இதெல்லாம். பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக விக்கிறதா முடிவு பண்ணோம். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது? லண்டன் மியூசியத்துக்கு கேட்டாங்க, ஆனா நாங்க கொடுக்கல. அப்படியா? ஏன் கொடுக்கல? இது நம்ம மண்ணுக்கு சொந்தமானது, சோழ சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமானது. வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்தா காசு கணக்கு இல்லாம கிடைக்கும். அதுக்கு பேரு என்ன? நம்ம கலாச்சாரத்தை விக்கிறதுக்கு சமம். அதுதான் மனசு ஏத்துக்கல. சரியா சொன்னீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போறானே. இருக்கட்டும். அமௌண்ட் பெருசா இருக்கு, கையிலே அவ்வளவு பணம் இல்ல, பேங்க்ல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணணுமா? இந்த வெயிட் பண்ற விஷயம் எல்லாம் எங்க ரத்தத்திலே இல்லாத பழக்கம். இருந்தாலும் வெயிட் பண்றோம் உங்களுக்காக. சரிம்மா. ஃபாஸ்டா வர சொல்லுங்க, இல்ல அக்கா மைண்ட் மாறிடும். உங்களுக்கு இந்த அற்புதம் எல்லாம் கிடைக்காது. 10 மினிட்ஸ். நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அனுப்புறேன், நீங்க புடிச்சுக்கிட்டே இருங்க. நாங்க பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, வெயிட் பண்றோம்.
விசாலாச்சி எங்க அவங்க? அது வந்துங்க. அம்மா, தேவையில்லாம எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? வேண்டான்னு சொல்லுங்கம்மா. ஆமாங்க, என்னால எதுக்குங்க இந்த குடும்பத்துல சச்சரவு? உங்களால பிரச்சனை இல்ல, மலேசியால இருந்து வந்த மருமகளால தான் எல்லா பிரச்சனையும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன். ஏங்க, எதுக்கு இதை பெருசுப்படுத்துறீங்க? விடுங்களேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அபாண்டத்தை உண்மையில போடுவா. அப்ப என்ன பண்றது? கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன்னு எவ்வளவு பெரிய பழி போட்டிருக்க. கண்டுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? இது பாரு, மன்னிப்பு கேட்டு ஆகணும். இப்ப விட்டா இன்னும் பெருசா சொல்லுவா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. யாரும் பேசக்கூடாது. அதுக்கு இல்லங்க. அம்மா, கொஞ்சம் பேசாம இருங்களேம்மா. அதான் அப்பா சொல்றாருல. நம்மளோட பெரிய ஃப்ராடா இருப்பா போல இருக்கு. ரம்யா, நாம இவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்கா. ஆமாம்மா, சீட்டை கிழிச்சாங்க, கண்ணால பார்த்தேன்னு கூசாம போய் சொன்னா. ஆமா, நல்ல நேரம் அத நம்பி நம்மளும் பார்த்ததா சொல்லல, தப்பிச்சோம். ஜனனின்னு அப்பட்டமா போய் சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்தி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவா கூட குடும்பம் நடத்த நினைச்ச துளசிக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க?